வணக்கம். முனைவர் கி. ராம் கணேஷ். இன்றைக்கி நாம் அருணகிரிநாதர் பாடிய திருப்புகழிலிருந்து கலகலன சில கலைகள் பிதற்றுவது ஒழிவது என தொடங்கக்கூடிய பாடலுக்கான பொருளை முழுமையாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முன்னதாக இந்த திருப்புகழ் குறித்த ஒரு சில செய்திகளை தெரிஞ்சுக்கலாம். அருணகிரிநாதர் இந்த திருப்புகழ் அப்படிங்கிற நூலை முருகப்பெருமான் மீது பாடியிருக்கிறார். அப்போது அந்த முருகனுடைய சிறப்புகளை எல்லாம் தொகுத்து சொல்லக்கூடிய வகையில் தான் இந்த திருப்புகழ் அப்படிங்கிற நூல் முழுமையுமே அமைஞ்சிருக்கு. அந்த வகையில் தான் நாம் இன்றைக்கி கலகலன சில கலைகள் என தொடங்கக்கூடிய பாடலுக்கான பொருளை பார்க்க போகிறோம். கலகலன சில கலைகள் பிதற்றுவது ஒழிவது உனை சிறிது உரையாதே, கருவழி தத்திய மடுவதனில் புகு கடுநரகுக்கிடையே வீலா. இப்படியாக பாடல் அமையுது. இப்போது இதனுடைய பொருள் நாம் தெரிஞ்சுக்கலாம். கலகல அப்படிங்கிற ஆறாவாரம்னா நமக்கு தெரியும், இடைவிடாத சத்தம். கலகல என்ற ஆறாவார சத்தத்தோட சில நூல்களை படித்து பிதற்றுவது ஒழிய வேண்டிய ஒன்றாகும் அப்படின்னு குறிப்பிடுறாரு அருணகிரிநாதர். கலகலன்னு ஆறாவாரத்தோட நூல்களை படித்து அதை புலம்பிகிட்ருக்கிறது, அதை தானாக உளறிட்டுருக்கக்கூடிய அந்த செயல் ஒழிய வேண்டிய ஒன்றாகும். உன்னை கொஞ்சமேனும் துதிக்காமல், அதாவது படிக்கிறத விட கடவுளை துதிக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத தெளிவுபடுத்துகிறார். உன்னை கொஞ்சமேனும் துதிக்காமல் கருக்குழியில் வேகமாக செலுத்தும் பள்ளத்தில் புகுந்து பொல்லாத நரகத்தினுடைய நடுவில் விழுந்து விடாமல் இந்த உலகில் பல பிறப்புகளை எடுத்து மிகவும் திருதலை விட்டு இனியாவது கீழான நாய் போன்ற அடியேனாகிய நானும் உன்னுடைய அடியார் கூட்டத்தின் உள்வட்டத்தில் ஒருவனாகும்படியாக உன்னிரு மலர்பாதங்களை அருள்வாயாகன்னு வேண்டிக்கிறார். அதாவது சும்மா வெறுமனே படித்து பிதற்றிட்டு இருக்கிறதுனால எந்த ஒரு பயனும் இல்லை, உன்னை வணங்கணும், இந்த பொல்லாத நரகத்தினுடைய மத்தியில் விழுந்து விடாமல் அடுத்தடுத்து பல பிறவைகளை எடுத்து இந்த உலகத்தில் திரியறது வேண்டாம். நாய் போன்றவன் நான், உன்னுடைய அடியவர் உன்னுடைய பக்தர்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த பக்தர்களுடைய உள்வட்டத்தில் நானும் ஒருவனாகும்படி நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, முருகா உன்னுடைய 2 மலர்பாதங்களை அருள்வாயாக, எனக்கு அருள் காட்டு. நீ அருள் காட்டினா மட்டும்தான் நான் உன்னுடைய அடியவனாக மாற முடியும். மற்றபடி வேறு எதுவும் கற்று அதனால் எந்த ஒரு பயனுமே இல்லை. உன்னை வணங்குவதுதான் இந்த உலகத்தில் மிகவும் சிறப்பானது அப்படிங்கிறத இதில் குறிப்பிட்றார். அதுக்கடுத்து என்ன சொல்கிறார் பாருங்களேன். கிரௌஞ்ச மலை கூட்டங்கள். கிரௌஞ்ச மலை அப்படிங்கிறது அரக்கர்கள் வாழிடமாக இருந்த ஒன்று. அந்த கிரௌஞ்ச மலை கூட்டங்கள் பொடியாகும்படி செய்தவன் நீதான். அதே போல் அலை வீசக்கூடிய கடல் நீர் இல்லாமல் அப்படியே வற்றி போகும்படி செய்தவனும் நீதான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அரக்கர்களுக்கும் முருகப்பெருமானுக்கும் இடையில் போர் நடக்கும் பொழுது அரக்கர்கள் கிரௌஞ்சமலை பகுதியில் தங்கிட்டாங்க. அப்போ அரக்கர்களை அழிப்பதற்காக முருகப்பெருமான் அந்த கிரௌஞ்சமலையை அழித்தார், பொடியாகும்படி செய்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அலை வீசக்கூடிய அந்த கடல் நீர் இல்லாமல் வற்றி போகும்படி அசுரனாம் சூரனோடு போர் செய்த வேல் வீரனை. இந்த இடத்துல அந்த அரக்கர் கூட்டத்தினுடைய தலைவனாக இருக்கக்கூடிய சூரன், அந்த சூரபத்மன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்போ அவனுடைய வலிமை கெடும்படி அந்த அசுரனாம் சூரனோடு போர் செய்த வேல் வீரனே அப்படின்னு குறிப்பிடுறாரு அருணகிரிநாதர். அதுக்கடுத்து சொல்கிறாங்க பாருங்களேன். நற்குணத்தவனே, நல்ல குணம் படைத்தவனே, ஞான மூர்த்தியாக விளங்கக்கூடியவனே, குமரனே அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு. அதற்கடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திணைப்புணம் அப்படிங்கிறது மலைப்பகுதியில் திணை பயிரிடக்கூடிய, திணை விளைந்திருக்கக்கூடிய இடத்த தான் திணைப்புணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த திணைப்புணத்தில் குறமகளாக இருந்த வள்ளியை, அந்த குற இனத்தில் பிறந்த அந்த வள்ளியை மணந்த திருமணம் செய்து கொண்ட அழகிய மார்பை உடையவனே அப்படின்னு வாழ்த்துறாரு அருணகிரிநாதர். அதற்கடுத்து என்ன சொல்கிறாரு பாருங்களேன். அலை வீசக்கூடிய நீரிலே தவழ்கின்ற, சங்குகள் பிரகாசிக்கின்ற அழகிய திருவக்கரை தலத்தில் வீற்றிருக்கக்கூடிய இறைவனே அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிரௌஞ்ச மலை கூட்டங்கள் பொடியாகும்படி செய்தவன்,
அலை வீசக்கூடிய கடல் நீர் இல்லாமல் வற்றி போகும்படி செய்தவன், அசுரனாம் சூரனோடு போர் செய்த வேல் வீரன், இப்படியாக அந்த முருகனுடைய பெருமை சொல்லப்படுது. அதுக்கப்புறம் முருகனுடைய குணத்தை பற்றி சொல்லும்போது நல்ல குணம் கொண்டவனாக அந்த முருகன் விளங்குகிறான் அப்படிங்கிற அந்த ஒரு செய்தியும், ஞானத்தை தரக்கூடிய மூர்த்தியாக குமரனாக விளங்குகிறான் அப்படிங்கிற தகவலையும் சொல்கிறாரு அருணகிரிநாதர். அது மட்டும் இல்லாமல் திணைப்புணத்தில் அந்த குரமகளாகிய வள்ளியை மணந்த அழகிய மார்பனே அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கப்புறம் அலை வீசக்கூடிய நீரிலே, அலை வீசக்கூடிய அந்த நீரிலே தவளக்கூடிய சங்குகள் பிரகாசிக்கக்கூடிய அழகிய திருவக்கரை தலத்தில் வீற்றிருப்பவனே, உன்னுடைய அடியார்கள், உன்னுடைய அடியவர்கள் பக்தர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க மனசில் என்னென்ன விருப்பங்கள் உள்ளனவோ, என்னென்ன ஆசைகள் உள்ளனவோ, அப்படிப்பட்ட ஆசைகளை எல்லாம் நீ தான் என்ன பண்ணணும், அந்த அடியவர்களை வரவழைத்து நிறைவேற்றி அருள வேண்டும். அப்படி நீ செய்கிறாய். அப்படியாக உன்னுடைய அடியாளுடைய மனதில் என்னென்ன விருப்பங்கள் உள்ளனவோ, என்னென்ன ஆசைகள் உள்ளனவோ, அதையெல்லாம் வரவழைத்து நிறைவேற்றி அருளக்கூடிய பெருமாளாக விளங்கக்கூடியவனே முருகப்பெருமானே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறார் அப்படின்னா இதில் வாழ்த்தக்கூடிய வகையில் பாட்டு அமைஞ்சிருக்கு. அப்போது இதில் என்ன சொல்ல வராங்கன்னு நம்ம தொகுத்து பார்த்தரலாம். கலகலன்னு ஆறாவார சத்தத்தோட சில நூல்களை ஓதி பிதற்றுவதை விட்டுவிட வேண்டும். உன்னை கொஞ்சம் மேலும் துதிக்காமல் கருக்குழியில் வேகமாக செலுத்தக்கூடிய பள்ளத்தில் புகுந்து பொல்லாத அந்த நரகத்தினுடைய இடையில விழுந்துடாமல் இந்த உலகில் மீண்டும் மீண்டும் பல பிறப்புகளை எடுத்து திரியறதை விட்டுட்டு, இனியாவது கீழான நாய் மாதிரி இருக்கக்கூடிய நானும் உன்னுடைய அடியவர் கூட்டத்தில் ஒரு ஆளாகும்படி நீ தான் உன்னுடைய திருப்பாதங்களை கொடுத்து எனக்கு அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறார். அடுத்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, கிரௌஞ்ச மலை கூட்டங்கள் அது அப்படியே பொடியாகும்படி, அந்த அலை வீசக்கூடிய கடலில் இருக்கக்கூடிய தண்ணீரெல்லாம் வற்று போகும்படி அசுரனாகிய அந்த சூரனோடு போர் செய்த வேல் வீரனே அப்படின்னு சொல்லி வாழ்த்துறார். அப்போ முருகனுடைய வீரம் இங்கே சொல்லப்படுது. அதுக்கப்புறம் திணைப்பணத்தில் அந்த குற சமூகத்தை சார்ந்த அந்த வள்ளியை மணந்த அழகிய மார்பனே, இங்கே முருகனுடைய திருமணம் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அலை வீசக்கூடிய நீரிலே தவழக்கூடிய சங்குகள் நல்ல பிரகாசிக்கக்கூடிய வெளிச்சத்தை தரக்கூடிய சங்கு வெண்மையாக இருக்கும் இல்லையா, அப்படி சங்கு பிரகாசிக்கக்கூடிய அழகிய திருவக்கரை தலத்தில் வீற்றிருக்கக்கூடிய இறைவனே, உன்னுடைய அடியார்கள் அவங்களுக்குன்னு சில மனதில் என்னென்ன விருப்பங்கள் இருக்கும், ஆசைகள் இருக்கும், அந்த ஆசைகளை எல்லாம் நீயே என்ன பண்ணுற, அந்த அடியர்களை வரவழைத்து அந்த அடியர்களுடைய விருப்பங்கள் ஆசைகள் அதையெல்லாம் நிறைவேற்றி அருளக்கூடிய வகையிலே இருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முருகனுடைய பெருமைகளை இங்கே சொல்கிறார். அப்போது இந்த உலகத்தில் நாம் இறைவனை துதித்தோம் அப்படின்னா நமக்கு பிறவி கிடையாது, அந்த இறைவனுடைய திருப்பாதங்களை அடைந்து விட்டால் நமக்கு துன்பம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அசுரனோடு போர் செய்தவன் அப்படின்னு சொல்கிறாங்க, நல்ல குணமுள்ளவன் அப்படின்னு சொல்கிறாங்க, திருவக்கரை தலத்தில் வீற்றிருக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடியவர்களுடைய விருப்பத்தை அறிந்து கொண்டு அடியவர்களை தன்னிடத்திலே வரவைத்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் அருளக்கூடியவனாக அந்த முருகப்பெருமான் விளங்குகிறான் அப்படிங்கிற கருத்தை அருணகிரிநாதர் இந்த கலகலன சில பிதற்றுவது ஒளிவது அப்படிங்கிற பாடல் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார். மிக்க நன்றி. மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.